நான் சோழக்காட்டில் ஒரு பொண்ணை குச்சியில் இருந்த பிள்ளைய குண்டு கட்ட தூக்கி போய் சோழக்காட்டில் கற்பழிச்சேன், அல்லது காலேஜ் படிக்கிற பிள்ளைய தூக்கி போயா நான் ரேப் பண்ணிட்டேன், என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாருங்க. இவனை ஒரு தலைவர், இவன் குண்டனா தலைவரா? என்ன இது பாலியல் வழக்கு என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சியில் இருந்த பிள்ளை தூக்கிட்டு போய் அப்படி சோழக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். என்ன உங்க மனநிலை என்ன? என்னமோ அப்படியே கல்லூரியில் படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி. நான் என்ன சமாளிக்க முடியாம நீ ஏன்டா அந்த மாதிரி பண்றேன்றல நான் மோசமா பேசிடுவேன். என்ன நீ போய் சகோதரி விஜயலட்சுமி அவர்கள்ட்ட வேற மாதிரியான தவறான உறவுல இருந்தது தான் பிரச்சனைங்க. உனையே சமாளிக்கிறதுக்கு இங்க என்ன பிரச்சனை இருக்கு? நீயா நாரிக்கிட்டு இருக்கும்போது திமுக உன்னை எதுக்கு நாரடிக்கணும்? எவ்வளவு திமுறோட இருக்கும் பாரு. என்னை நீ சமாளிக்க முடியல, என்னை எதிர்த்து நின்று அரசியல் செய்ய முடியல. உன்னை எப்ப கைது பண்றாங்க? நீ 7 முறை கருக்கலைப்பு செஞ்சதுக்கு ஆதாரம் இருந்திருக்கு. அதுவும் கூட இது ஸ்டாலின் உத்தரவு அல்ல, நீதிமன்ற உத்தரவு, சட்டத்தின் உத்தரவு, சட்டப்படி நடக்கக்கூடிய செயல். என்ன திடீர்னு வந்துகிட்டு இத்தனை வழக்கு இருக்கும் போது பாலியல் குற்றம்னா அவரை போட்டு நீங்க அசிங்கப்படுத்தணும் தான் நீங்க முயற்சி பண்றீங்க.